ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், தமிழ்ல உருவ வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. சிலபஸ் டாபிக் 26. நேத்து வீடியோல விசுவல் ரீசனிங் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். விசுவல் ரீசனிங் டாபிக் உள்ள கவுண்டிங் ஃபிகர்ஸ் மட்டும் தான் வருமா, இல்ல வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லாதனால சாலிடா என்னால சொல்ல முடியல. ஸோ மற்ற சேனல்ஸ் ரெஃபர் பண்ணா அவங்க வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் வரும். பட் ஆனால் கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு கொடுக்காம விசுவல் ரீசனிங் கொடுத்து ஃபிகர் மேட்ரிக்ஸ்னு இருக்கு, ஃபிகர் பேஸ் பண்ணது நிறைய இருக்கு. ஸோ அதனால ஸ்லைட் டவுட், அதனால அதை ஹோல்ல போட்டிருக்கேன். லாஸ்டா எடுத்துடலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் வரும். வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் கன்ஃபார்ம் அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். இன்னைக்கு வந்துட்டு ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த டாப்பிக்கை பொறுத்தே வகைப்பாடு, அதாவது ஒரு வகையா பிரிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆட் ஒன் அவுட் போல, இல்லைன்னா ஒரு வித்தியாசமா இருக்கிறது போல, அதை மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான டாபிக். First டேட்டாவை ரீட் பண்ணுவோம். The following problems contain 4 unnumbered figures forming the problem set and find the other figures numbered as 1, 2, 3, 4, 5 forming the answer set. The 4 problem figures have certain common features. Select a figure from among the answer figures with possess the same features. TNPSC இவ்வளவு பெருசா கொடுப்பாங்களான்னு தெரியல. தமிழ் தங்கங்களை உங்களுக்கு சொல்ற பாருங்க. பின்வரும் கணக்குகளில் 4 எண்ணிடப்படாத எண்கள் சிக்கல் தொகுப்பை உருவாக்கின்றன. இது கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான், ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மற்றும் 1, 2, 3, 4 மற்றும் 5 எண்ணிடப்பட்ட 5 எண் விடை தொகுப்பை உருவாக்குகின்றன. இது கொஸ்டின், இது வந்து ஆன்சர். 4 சிக்கல் புள்ளி விவரங்கள் சில பொதுவான அம்சங்களை கொண்டுள்ளன. இந்த 4 ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அதே அம்சங்களை கொண்ட பதில் எண்களிலிருந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கும். சிம்பிளா இந்த 4 ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த 5ல இருந்து நம்ம ஒன்ன கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது வந்து ஷேப்னு சொல்லலாம், இல்ல ஃபிகர்னு சொல்லலாம். அது வந்து அவங்களோட விருப்பம். இப்போ இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கா, அது வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, நடுவுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கொயர்ல பண்ணிருக்காங்க, நடுவுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த முக்கோணத்துல எதை கனெக்ட் பண்ணிருக்காங்க, நடுவுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிகருக்கு எனக்கு பேர் தெரியல. இதை வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க, நடுவுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, எல்லா ஃபிகர்லயுமே நடுவுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது எங்க இருக்குங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் ஆப்ஷன் 4ல இருக்கு. இந்த சென்டர்ல அழகா வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா? அவ்வளவுதான். சில பேர்த்துக்கு தோன்ற டவுட் வந்து ஆப்ஷன் 3லயும் நடுவுல தானே வருது, ஆப்ஷன் 5லயும் நடுவுல தானே வருது அப்படின்னு. இங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தங்கங்களே. கொஸ்டின் ஃபிகரை நல்லா கவனிங்க. இங்க நடுவுல பிரிச்சாலும் அந்த பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபிகர் ஆகட்டும், இதுவாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஈவனாவும் இருக்கும், தனித்தனியா நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் இது வேற மாதிரியும் இது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன்ல இது வேற மாதிரியும் இது வேற மாதிரி இருக்கும். தேர்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இது வேற மாதிரியும் இது வேற ஷேப்லயும் வந்துடும். இந்த ஹாஃப் சர்க்கிள்ல இது வேற மாதிரியும் இது வேற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு மட்டும் தான் ஈவனா பிரியும். அதாவது இந்த பக்கமும் கரெக்டா இருக்கும், இந்த பக்கமும் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தேர்டு ஃபிஃப்த் மட்டும் சில பேர்த்துக்கு டவுட்டா இருக்கும். இப்படி பிரிச்சாங்கன்னா இது வேற மாதிரி போயிடும், இது வேற மாதிரி போயிடும், இதுவும் வேற மாதிரி போயிடும், இது வேற மாதிரி போயிடும். இங்க எப்படி ஈவனா இருக்கோ அதே மாதிரி இதுல இருக்கணும். இந்த பக்கமும் கரெக்டா வரும். இதுதான் வந்து ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். முதல் கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ரொம்ப ஈஸியான டாபிக். 15 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆர்எஸ் அகர்வால் புக்ல 3 டைப் கொடுத்துருக்காங்க. டைப் தான் 3, ஆனா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே போலதான் 3 டைப்ல இருந்து 5 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். மொத்தம் 15. செகண்ட் கொஸ்டின் பார்ப்பாங்க. டேட்டா வந்து சேம் தான். கொஸ்டின் ஃபிகரை பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு ஆன்சர் ஃபிகரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த கொஸ்டின் ஃபிகர்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இதை வந்து ஃபிகர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னு சொல்லலாம். நான் வந்து ஃபிகர்ஸ்னு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது. சில பேருக்கு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் தெரியாம எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு தோணும். நான் அதனால தான் பியூர் மேக்ஸ் பக்கம் போகவே இல்லை, ரீசனிங் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஃபிகர்ஸ்னு சொல்லிட்டா போதும். இப்போ பாருங்க, இந்த ஒரு ஃபிகரையும் நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இதுல ஆப்ஷன்ஸை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து வருமா? வரவே வராது. ஏன்னா இந்த 4மே கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இதுல கனெக்ட் ஆகவே இல்லை. அப்ப இது வராது. அப்போ 2, 3, 4, 5 ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. இப்போ நம்ம கனெக்ஷனை வச்சு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஒரு முனையும், அது முனை இல்லைன்னா மூலை, கார்னர் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், கார்னர்னே சொல்லிக்கலாம். இந்த 2 கார்னரும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா செகண்ட் ஃபிகர்ல பாருங்க, 2ம் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிறது கார்னர், ஓகே. பட் அடுத்த இந்த பெரிய ஃபிகர் வந்துட்டு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்த 3வது ஃபிகர் பாருங்க, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ஸ்கொயரும் கொஞ்சம் தள்ளி கேப் போட்டு கனெக்ட் ஆயிருக்கு. இது பாருங்க, இந்த 4 3யும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த கனெக்ஷன் வச்சு நம்ம எதுவுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது.
அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் பேஸ்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதனோட அந்த சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நார்மலாக ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குங்க? 4 சைடு இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு கொஞ்சம் நீட்டமாக 4 சைடு இருக்கும். ட்ரையாங்கிள்னா 3 சைடு இருக்கும். ஹெக்ஸகல்னா எவ்வளோ இருக்குங்க? 6 இருக்கும். பென்டகன்னா 10 இருக்கும். ஆக்டகன்னா 8 இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா ஃபிகர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹெக்ஸ்னா அந்த ஹெக்ஸ் சவுண்ட் இருக்குல்ல 6, பென்டகன்னா பென் 10, ஆக்டகன்னா 8 அந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. சோ இப்போ அந்த மாதிரி அந்த சைட்ஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, அந்த அந்த மாதிரி சைட்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ வெளியே எத்தனை சைட்ஸ் இருக்குங்க? 1 2 3 4. உள்ளுக்குள்ள ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு வருங்க? 3 சைடு. அடுத்த ஃபிகர் பாருங்க. 1 2 3 4 5 சைடு இருக்கு. உள்ளுக்குள்ள எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 1 2 3 4. இதை வச்சே நம்ம ஒன்று சொல்ல முடியும், வெளியில இருக்கிறத விட உள்ளுக்குள்ள ஒன்று கம்மியா இருக்கு. ஏன்னா 2 அதே மாதிரி தான் வருது. இப்போ மிச்சத்தை பார்த்துடலாம். வெளியில ஸ்கொயருக்கு எவ்வளோ இருக்குங்க? 4 இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? வெளியில இருக்கிறத விட உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபிகர் ஒன்று கம்மியா இருக்கணும். அதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு. ஓகேங்களா? இதையும் பார்த்துடலாமா? 1 2 3 4 5. உள்ளுக்குள்ள ஸ்கொயர் வந்து 4. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவுட்டர் மைனஸ் இன்னருக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குங்க? ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃபிகர் பார்க்குறோம். வெளியில எத்தனை இருக்கு? ஸ்கொயர் வந்து 4. வெளியில இருக்கிறது எத்தனை? 1 2 3 4 5. அப்போ இதுதான் ஆன்சர் வருமா? கண்டிப்பா இதுதான் ஆன்சர் வரும். மத்த மூணையும் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ வெளியில இருக்கிறது வந்து டைமண்ட் ஷேப். இது வந்து 4 இருக்கும். உள்ளுக்குள்ள 1 2 3 4 5. இது வருங்களா? வராது. அடுத்து 1 2 3 4 5 6. 1 2 3 4. 6 4ன்னு இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. அடுத்து பாருங்க. 1 2 3 4. 1 2 3 4 4 ஈவனா இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என் ஃபிகர்ஸை நம்ம நோட்டீஸ் பண்றோம், என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கனெக்ட் ஆகல. ஸோ இதை ரூல் அவுட் பண்ணிடும். அடுத்து மிச்சம் 4 இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த கனெக்ஷன் பார்க்குறோம். ஆனால் ஒன்று ஒவ்வொரு விதமான கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்து இது ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறனால அந்த ஜாமெட்ரிக்கல் ஒவ்வொரு ஃபிகர்ஸ்க்கும் ஒரு சைட்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வெளியில இருக்கிற ஃபிகரை விட உள்ள இருக்கிறது ஒன்று கம்மியா இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் ஈவனா எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி எது ஃபாலோ ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் 2க்கு மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. வெளியில இருக்கிறது எத்தனை இருக்குங்க? 5. உள்ளுக்குள்ள இருக்கிறது 4. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1. அவ்வளவுதாங்க. இந்த கேள்வி பதில் ஆப்ஷன் 2. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சிம்பிளா யோசிச்சிங்கன்னா அழகா ஆன்சர் வந்துடும். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ஃபிகரை பாருங்க. இதுல என்ன புரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஃபிகர்ஸ் பாருங்க. சில சமயம் கொஸ்டின் ஃபிகர்ல இருக்கிறது எதுவும் புரியல அப்படின்னா ஆன்சர் ஃபிகர் வச்சு கூட நம்ம வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அது வந்து அந்த டைப் தான். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் இருக்கு இல்லைங்களா? 4 ஆரோ மார்க்கும் 4 பக்கம் இருக்கு. அடுத்தது இதை பாருங்க, இதுவும் 4 ஆரோ மார்க்கும் 4 பக்கம் இருக்கு. மூணாவதுல பாருங்க 4 விதமா இருக்கு. அதாவது 4 டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுவும் பாருங்க 4 டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? இந்த கொடுத்துருக்கிற ஏரோஸ் எல்லாமே ஒன்னொன்னும் ஒரு பக்கத்தை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க 2 ஃபிகர் ஒரே மாதிரியே இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. அடுத்த செகண்ட் ஃபிகர் பாருங்க, இந்த 2 ஒரே பக்கம் ஃபேஸ் பண்ணுது. அப்ப இது வருங்களா? வராது. அடுத்த தேர்ட் ஃபிகர் பாருங்க, இந்த ஃபிகரும் ஒரே பக்கம் ஃபேஸ் பண்ணுது. அப்ப வருங்களா? வராது. அடுத்த 4வது ஃபிகர் பாருங்க, இது மேல, இது கீழே, இது சைட்ல, இது இந்த பக்கம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். அடுத்த 5th ஃபிகர் பாருங்க, 2 ஆரோ மார்க் ஒரே பக்கம் ஃபேஸ் பண்ணுதுங்களா? அப்ப அதுவும் வராது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் ஃபிகர் வந்து 4 பக்கம் ஃபேஸ் பண்ணுது. அதே மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா 4th ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இங்க சில பேருக்கு என்ன தோணி இருக்கலாம் அப்படின்னா கிளாக் வைஸோ இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸோ இல்ல டிகிரி பேஸ்டோ மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு தோணி இருக்கும். ஏன் அப்படின்னா இது பாருங்களேன், இது வந்துட்டு இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து இப்படி பாக்குது, அடுத்து இப்படி பாக்குது, இப்படி பாக்குது, இப்படி பாக்குது. ஸோ இது பார்க்கும்போது நம்ம நார்மலா ரீசனிங்ல பார்த்துட்டு வந்திருப்போம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தோணி இருக்கும்னு சில பேருக்கு தோணி இருக்கலாம். அப்படி தோணி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்க இங்க ஆன்சர் ஃபிகர்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. 2 ஃபிகர் வந்துட்டு ஒன்ன பார்த்த மாதிரியே இருக்கு, ஒன்னு மட்டும் வித்தியாசமா இருக்கு. அப்போ இதுல இருந்து 4 விதமா ஃபேஸ் பண்றதா நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 4 பேர்த்தையும் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது 2 பேர் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க, இவரு மட்டும் 4 பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம இது வந்து சொல்லிடலாம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டக்குன்னு நம்மளுக்கு அந்த லாஜிக் 4 பக்கம் இருக்குங்கிற
அப்படின்ற மாதிரி லாஜிக் இல்லாம ஆன்டி கிளாக் வைஸ் வருது, கிளாக் வைஸ் வருது, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னா ஆன்சர் பக்கம் போறோம், நல்லா நோட்டீஸ் பண்றோம், இதுல எது வித்தியாசமா இருக்குதுன்னு பாக்குறோம், அதை ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு, இந்த நாலும் ஒரே மாதிரியே இருக்கு. அப்ப இது மட்டும் தான் ஆன்சரா இருக்கு. 100% சான்ஸ் உண்டு. இந்த லாஜிக் தெரியலனாலும் நம்ம இந்த மாதிரி யோசிக்கலாம். சரிங்களா? இப்ப சப்போஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வேணா நம்ம கண்டிப்பா லாஜிக் இல்லாம நம்ம ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ ஒன்னு மட்டும் தான் இப்படி இருக்கும்போது நம்ம தாராளமா ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு எல்லா கொஸ்டினுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இது ஒரு ட்ரிக். இது வந்து பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு கிளிக் ஆகல அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர்த்து நம்மளுக்கு ஆன்சரே வரல அப்படின்ட்டு இதை எடுத்துடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஐ மீன் எல்லாத்துக்கும் எடுத்துடக்கூடாது. அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்களே ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா யோசிச்சிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் ஃபிகர் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இங்க 4 டாட்ஸ் இருக்கு, இங்க 2 டாட்ஸ் இருக்கு, இங்க 6 டாட்ஸ் இருக்கு, இங்க 4 டாட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கு, ஒன்னொன்னு ஒரு பக்கம் இருக்கு. அதாவது இப்படி 4 மூலையில, இங்க இந்த மாதிரி டயகனல் ஷேப்ல, இந்த மாதிரி இதுல. அப்ப இதுல என்ன லாஜிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன லாஜிக்கா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். இதுல 4 டாட், இதுல 2 டாட், இதுல 6 டாட், இதுல வந்து 4 டாட். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? ஈவன் நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர். இதுல 5 டாட் இருக்கு, இதுல 3 டாட் இருக்கு, இதுல 3 2 5 5 3 8 டாட் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரா வரும். செக் பண்ணிடலாம். இதுல 3, இங்க 3 6 7 டாட் இருக்கு, இங்க 4 5 டாட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா இருக்குல்லங்க? இவ்வளவுதான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். நம்ம டிஎன்பிசியில் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா 3 hours 180 minutes 200 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணும். ஜிஎஸ்ன்னு ஒரு பெரிய தலைவர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு கஷ்டமாலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால ஈஸி கொஸ்டின்ஸ் மட்டும் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கஷ்டமாலாம் எடுத்தே வச்சிடாதீங்க. சரிங்களா? இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா 180 நிமிஷத்துல ஜிஎஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம்னாச்சும் வேணும்லங்க. ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணணும், அதை ஆன்சர் எதுன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ 100 கொஸ்டினுக்கு 100 நிமிஷம் நான் ஒரு புதிய அசம்ஷன்ல தான் சொல்றேன். நீங்க அதை விட சீக்கிரமா போட்டா கூட போட்டுருவீங்க. அது அவங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. மிச்சம் இருக்க 80 நிமிஷத்துல நம்ம வந்து ரீசனிங் 40ம் லாங்குவேஜ் 60ம் நம்ம எடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க கை வைக்கிறது ரீசனிங்கும் லாங்குவேஜ் தான் இருக்கும். ஜிஎஸ் வந்து 2வதா தான் எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதானே இயல்பான ஒண்ணு, இதுதானே ஸ்கோரிங் ஏரியா. ஆனா ஜிஎஸ் எங்கிருந்து வரும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 4th கொஸ்டின் ஆன்சருங்க ஆப்ஷன் 3. என்ன லாஜிக்குங்க? வெறும் ஈவன் நம்பர் லாஜிக். 4 டாட் 2 டாட் 6 டாட் 4 டாட். அப்போ இதுல 8 டாட் இருக்கு. அவ்வளவுதான். சோ சிம்பிள். இதுலயும் சொல்றேன், சிம்பிளா யோசிங்களேன். இதுல பாருங்க, உங்களை அந்த ட்ரிக்கை நம்ம யோசிச்சிருக்கலாம். இதுல மட்டும் 8 டாட் இருக்கு, மீதி எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த டாட்டை நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஆட் நம்பர்ஸா வருது. இந்த ஈவன் நம்பர் இது ஒண்ணுதான் இருக்குன்னு நம்ம யோசிச்சிருந்தோம்னா போதும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அவ்வளவுதான். சோ சிம்பிள். இதுக்கு பேர் தான் வகைப்பாடு. அதாவது இது ஒரு வகையா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளாசிபிகேஷன். 5th கொஸ்டின் பார்ப்பாங்க. கொஸ்டின் ஃபிகர்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இங்க சர்க்கிள் ஷேப்ல ஒன்று இருக்கு, இங்க ஹெக்ஸகனல் ஷேப்ல ஒன்று இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒன்று இருக்கு, இது வந்து டைமண்ட் ஷேப்ல ஒன்று இருக்கு. அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஆன்சர் ஃபிகர்ஸ் இருக்கு. இங்க நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இதனோட லைன்ஸ். இங்க 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2ஆ, இதுவும் 2ஆ, இதுவும் 2ஆ. அப்ப அதே மாதிரி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா 1 வருங்களா? 1 வந்து வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 வராது. அடுத்து 2 வருங்களா? ஏன்னா 2ஆ தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, வரும். அடுத்து 3 வருங்களா? 2ஆ தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, வரும். அடுத்து 4 வருங்களா? அதுவும் வரும். ஏன்னா 2ஆ தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5th வருங்களா? வராது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பிளிட், இங்க ஒரு ஸ்பிளிட் இருக்கு. மொத்தம் 2 ஸ்பிளிட் இருக்கு. அப்ப வருங்களா? வராது. இப்ப பாருங்க 2 3 4ன்னு இருக்கு. அப்ப வேற ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம அடுத்து வந்து இனி அடுத்து நம்ம பார்க்க போறது லைன்ஸ் வச்சு பார்க்கலாம். 1 2 3 இருக்கு. இங்க 4 5 6 7 இருக்கு. 1 2 3 இருக்கு, 4 5 6 7 இருக்கு. 1 2 3 இருக்கு. அடுத்து 1 2 3 4 5 6 7. இதுலயே பாருங்க, இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 3 தான் வருது. அப்ப இதுல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தப்பு பண்ணியிருக்கோம் மீன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதை என்னன்னு பார்த்துடலாங்களா? இதை கரெக்ட் பண்ணா தான் இதுல என்ன லாஜிக் கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அங்க போய் கை வைக்க முடியும். இப்ப இங்க நல்லா கவனிங்க. இந்த பக்கம் 1 2 3 இருக்கு, இந்த பக்கம் 1 2 3 4 இருக்கு. 3 4. அப்போ 1 2 3 கீழே 1 2 3 4 இருக்கு. அப்போ 3 4ன்னு இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 1 2ன்னு இருக்கு. இங்க 1 2 3, இங்க 1 2 3 4ன்னு இருக்கு. இதை நம்ம நல்லா கவனிக்கும் போது ஒரு சைடு 3 ஒரு சைடு 4, ஒரு சைடு 3 ஒரு சைடு 4, ஒரு சைடு 1 2, இதுல 3 4. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குங்க? ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொரு சைடை விட இன்னொரு சைடு கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். இங்க 1 2 இருக்கு, 1 2 3 இருக்கு.
2 3 போட்டுக்கலாம். இந்த பக்கம் 1 இங்க 1 2 3 வருங்களா? வராது. ஏன்னா 1 3க்கு 2 டிஃபரன்ஸ் வரும். அடுத்து பாருங்க 1 2 3 இருக்கு. 1 2 3 4 இருக்கு. 3 4 கரெக்டா வந்துருச்சு. ஆனா இது 2 3 இது 3 4ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் 4 தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது இதோட நின்னு போச்சு, இது இதோட நின்னு போச்சு. இங்க ஃபுல்லா வந்து கனெக்ட் ஆகல. அப்ப நம்ம அதை போய் செலக்ட் பண்ண முடியுங்களா? முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 4. சரிங்களா? இதை மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர்ஸ் பார்க்குறோம், டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்து என்ன லாஜிக் உள்ள போறோம் அப்படின்னா இந்த ஸ்பிளிட் அப்ப பார்க்குறோம். எல்லாத்துலயுமே 2 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பிளிட் அப், இங்க ஒரு ஸ்பிளிட் அப், மொத்தம் 3 ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் வரும், தேர்ட் வரும், ஃபோர்த் வரும், ஃபிஃப்த் ஒன் வராது. ஏன்னா அதுலயும் வந்து 2 ஸ்பிளிட் அப் இருக்கு. அப்ப அது வராது. அடுத்து ஸ்பிளிட் அப் வச்சு நம்ம ஃபைன் பண்ண முடியல. ஏன்னா 3 ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்த லைன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு 1 2 3 இங்க 4 இங்க 3 4 இங்க 1 2 இங்க 3 4 நம்மளுக்கு கிடைக்குது. ஓவராலா கவுண்ட் பண்ணும்போது 7 7 3 7 வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 சைடா ஸ்ப்ளிட் பண்ணும்போது 3 4 3 4 1 2 3 4 வந்துச்சு. மொத்தத்துல ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் அந்த மாதிரி எதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 4 கிடைச்சது, 3 வராது. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் 3 இருக்கு, இந்த பக்கம் 1 இருக்கு. இந்த 2ஐ நம்ம ஏன் ஃபைனல் பண்ணாம விட்டோம் அப்படின்னா இது பாதியிலே நிற்குது. எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த ஸ்பிளிட் அப்போட கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி வந்து கனெக்ட் ஆயிருந்தா வேணா நம்ம சொல்லலாம். ஆனா கனெக்ட் ஆகல. அப்ப 2 வராது. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த 5 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் ஃபிகர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுங்க. அதை பேஸ் பண்ணி ஆன்சர்ல எதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணும். இனி நம்ம பார்க்க போற 5 கொஸ்டின்ஸும் கிட்டத்தட்ட ஆட் ஒன் அவுட் போல ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். மீதி 4 வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வித்தியாசமா இருக்கிறத ஃபைண்ட் பண்ணும். அதான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணக்கிலும் ABCDE மற்றும் E குறிக்கப்பட்ட 5 உருவங்களில் 4 ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒத்தவை. இருப்பினும் ஒரு எண்ணிக்கை மற்ற 4ஐ போல இல்லை. ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 6th கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கா? அப்ப நம்ம எதை வச்சு மூவ் பண்ணலாம்? லைன்ஸ் வச்சு மூவ் பண்ணலாம். லைன்ஸ் வச்சு மூவ் பண்ணா எப்படி மூவ் பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8. அடுத்து B பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அடுத்து C பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இதுலயே 8 இருக்கு, இதுலயே 8 இருக்கு. அடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அடுத்து E ஆப்ஷன் பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8. இப்ப எல்லாத்துலயுமே 8 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பெண்டை வச்சு நம்ம ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஃபிகர்லயுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஆனா Dல பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறதே ஒண்ணுமே இல்லை. அப்ப இதை வச்சு என்ன சொல்லிடலாங்க? ஆப்ஷன் D தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இதை முன்னாடியே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை சரியா கவனிக்கல. ஆனா நல்ல கவனத்தோட இருக்கணும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்துட்டு பெண்ட் லைன்ஸும் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் இருக்கு. ஆனா Dல மட்டும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ D தான் அந்த கருப்பாடு. சும்மா காமெடி கருப்பாடுன்னு சொல்றேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்ன போல மேலோட்டமா இதை கவனிச்சிருந்தா 1 2 3ன்னு ஒன்னொன்னா எண்ணி சுத்தி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கவனிச்சு அதுக்கப்புறம் D தான் ஆன்சர்னு ஃபைன் பண்ணியிருப்பீங்க. போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தா Dல மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சுட்டு Dயை வந்து ஆன்சரா செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் எனக்கும் போஸ்டிங் வாங்க போற உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இங்க முழுக்க கவனமா இருக்கோமா அப்படிங்கிறதான் செக் பண்றாங்க. சரிங்களா? 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் D தான் ஆன்சர். அடுத்த 7th கொஸ்டின் பார்ப்பாங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபைன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் C தான் ஆன்சர். சோ சிம்பிள். ஏன் அப்படின்னா இது கீழே பார்க்குது, இது மேலே பார்க்குது, இது மேலே பார்க்குது, இது கீழே பார்க்குது. D பாருங்க கீழே பார்க்குது, மேலே பார்க்குது. அடுத்து E பாருங்க மேலே பவர் பார்த்த மாதிரி இருக்கு, கீழே பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா Cல தான் ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப இது ஒன்று தானே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப 7th கொஸ்டின் ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் C தான் ஆன்சர். சோ சிம்பிள். அடுத்து 8th கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். வீடியோ பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணாதவங்க கூட ட்ரை பண்ணுங்களேன். இது ரொம்ப அழகான கொஸ்டின், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். சால்வ் பண்ணிட்டு வாங்க. 8th கொஸ்டின் பாருங்க. ஒரு அம்பர்லா தான், ஒரே ஃபிகர் தான். இதை நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? இப்போ லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கனால நம்ம லைன்ஸ் தான் கவுண்ட் பண்ணுவோம். இங்க என்ன எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4 5 6 லைன் இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. 1 2 3 4 5 6 இருக்கு. 1 2 3 4 5 6 இருக்கு. இதுலயும் 1 2 3 4 5 6 தான் இருக்கு. எல்லாத்துலயுமே 6 தான் இருக்கு. இங்க சாட்சி வச்சிருக்கோம். நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்குள்ள எல்லாம் போகவே கூடாது. அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா நான் இதை போட்டு காமிக்கிறேங்க பாருங்களேன். இதெல்லாம்
அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே போகவே தேவையில்லை. அதெல்லாம் போனால் வந்து ரொம்ப தலைவலி. சிம்பிளாக யோசிக்கலாம் எப்படின்னா, இந்த லைன்ஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கூடைய பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கு. இந்த கைப்பிடி வந்து எந்த பக்கம் இருக்குங்க? இங்க 3 இங்க 2ன்னு இருக்கு. அப்படி இருக்கா? அடுத்து பி பாருங்க 1 2 3 இருக்கு. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 1 2ன்னு இருக்கு. அப்ப இந்த கைப்பிடி எங்க இருக்குங்க? 3 பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்து இங்க பாருங்களேன் 1 2 3. அப்ப இந்த கைப்பிடி எங்க இருக்குங்க? 3 பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் 2. அடுத்து இங்க பாருங்க இந்த கைப்பிடி எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு? 2 பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது 1 2 இங்க 3 வந்துருச்சு. அடுத்து இதை பாருங்க 1 2 3 3 பார்த்த மாதிரி கைப்பிடி இருக்கு. இங்க 1 2. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த டி ஆப்ஷன்ல இந்த கம்மியான லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்த மாதிரி இந்த கைப்பிடி இருக்கு. எப்படி சிம்பிளா கொஸ்டின் அமைச்சு ஆனா அழகா யோசிக்க வச்சிருக்காங்க பாருங்களேன். இது நான் என்னடா லாஜிக் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது எக்ஸ்பிளனேஷன் போய் எடுத்து பார்க்குறேன். இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப 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 சிம்பிள் கொஸ்டின். சிம்பிளா யோசிச்சோம்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சும்மா இப்போ நான் யோசிச்ச மாதிரி இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்திருக்குமா இல்லை கிளாக் வைஸ் வந்திருக்குமா அதுவா இதுவான்னு யோசிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஆன்சர் வரவே வராது. சிம்பிளா யோசிச்சோம்னா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் லைனை கவுண்ட் பண்றோம். இந்த கைப்பிடியை மெயினா வச்சுக்கிறோம். அது எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா 3 லைன் பார்த்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பை ப்ராக்டிஸ்ல தான் கொண்டுட்டு வர முடியும். ஐ மீன் அந்த யோசிக்கிற தன்மை வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஈஸி கொஷின்ஸா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் லெவல் அப்படின்னு கஷ்டமான கொஷின்ஸ் எடுத்துறாதீங்க. அந்த மாதிரி வரப்போறதே இல்லை. நான் கூட முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், ரீசனிங் இருக்கிறனால 3.5 மணி நேரம் கொடுக்க சான்ஸ் உண்டுன்னு ஒரு அசம்ஷன்ல தான் அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டைமிங் தெரிஞ்சிருச்சு. 3 ஹவர்ஸ் தான். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு சால்வ் பண்ற மாதிரி தான் டெஸ்ட் வைப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் நாம தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். யாருக்குமே என்ன ரீசனிங் இப்படி கேட்க போறது இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ நீங்க தான் போய் எழுத போறீங்க. ஸோ ஈஸியா தான் கண்டிப்பா இருக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர் மகராசன் கூட்டம் கொடுக்கவே இல்லை. இனிமேலும் வருமானு தெரியல. டிஎன்பிஎஸ்சி என்ன வேணா பண்ணலாம், பார்க்கலாம். பட் எதற்கும் தயாராக பட் ஈஸி கொஷின்ஸ்க்கு தயாராக இருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணிட்டு ஏன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வராது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இது வந்து இங்க பார்த்த மாதிரி இருக்கு, இது இங்க பார்த்த மாதிரி இருக்கு, இது இங்க பார்த்த மாதிரி இருக்கு, இது ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம்? சவுத்துன்னு சொல்லலாம், இதை நார்த்துன்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி சொல்லலாங்க? இங்க பாருங்க, நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். அப்போ இது வந்து சவுத் வெஸ்ட் வந்துருமா? இது வந்து சவுத் ஈஸ்ட் வந்துடும், இது வந்து நார்த் ஈஸ்ட் வந்துடும். இப்போ சொல்லுங்களேன், இந்த மூணும் இப்படி நடுவில் இப்படி பார்த்த மாதிரி இருக்கு, இது மேலே பார்த்த மாதிரி இருக்கு, இது கீழே ஸ்ட்ரைட்டா பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ 2 ஒரு மாதிரியும் 3 ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இன்னும் சில பேர்த்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ்க்குள்ள கொண்டு போக முடியும்னா, இதுவே வரல அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா இப்போ இப்படி இருக்கு, இப்படி வந்து இப்படி வரலாம், இல்லைன்னா இப்படி வரலாம், இல்லைன்னா இப்படி இருக்கு, இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேஷன் வரலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 3 ஒரு மாதிரியும் 2 ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த டைரக்ஷனுக்குள்ள போகல அப்படின்னு அர்த்தம். அடுத்த 9th கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நார்மலா பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா 2 கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணி பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த ஏவையும் இந்த டியும் பாருங்களேன். அதாவது இப்படி போய் இப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஷேப் திரும்பி இருக்கு. இதை நான் கலர் கொடுக்குறேன், அப்ப உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா தெரியும். இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. டியும் அதே மாதிரி இருக்குங்களா? இந்த 2ம் ஒரு பேர், அதாவது ஏவும் டியும் ஒரு பேர். அடுத்து பாருங்க, இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வயலட் இருக்கு, இதுவும் இருக்கிறேன். இதே மாதிரி எங்க இருக்குங்க? சில மட்டும்தான் இருக்கு. அப்போ ஏவும் சியும் ஒரு பேர். மிச்சம் யார் இருக்கா? இந்த இ மட்டும்தான் இருக்கு. ஏன்னா யாரு கூடயும் சேராம நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்ட்டு வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது மேபி தலைகளா இருக்கிறனால சில பேர்த்துக்கு நம்மளுக்கு தோணாம இருக்கும். ஆனா கொஞ்சம் 7ஆம் அறிவை பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரிதான் இருக்கு. ஜஸ்ட் திருப்பி மட்டும் போட்டிருக்காங்க. அதாவது இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கிறது இது தலைகளா திரும்பிடுது, இங்க மேல பார்த்த மாதிரி இருக்கிறது இங்க தலைகளா திரும்புது. இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 சிம்பிள் இப்படி இருக்கிறனால, ஸோ அதனால இந்த 2 ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். இப்படி இருக்கிறது கொஞ்சம் இப்படி கீழே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு. ஆனா சிம்பிளா சிய பாருங்க, இந்த 4க்குள்ளேயும் சேராம அப்படியே தனியா இருக்கு. ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது புரிஞ்சிருச்சுன்னா போதும், டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. 3 டாட் வெளியே 1 டாட் உள்ள இருக்கு. அப்ப நான் இதை வந்து 1 3 எழுதிக்கிறேன், சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து பி பாருங்க, 3 பேர் வெளியே ஒருத்தர் உள்ள 1 3. அடுத்து சி பாருங்க, 3 பேர் வெளியே ஒருத்தர் உள்ள 1 3. அடுத்து டி பாருங்க, 4 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அப்ப யாரு கருப்பாடு? டி தான் கருப்பாடு. இயும் பாத்திரலாங்களா? இங்க
3 பேர் வெளியே ஒருத்தர் உள்ள. அப்போ 1 3. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு 3 பேர் வெளியே ஒருத்தர் உள்ள. ஆனா டி மட்டும் எல்லாரும் வெளியே இருக்காங்க. அப்ப 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ சிம்பிளா இருக்குங்களா? அவ்வளவுதான். இந்த சிம்பிளா கொடுக்கறதா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பதில் அளிக்கணும். இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம டக்குனு அந்த ரவுண்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கொடுத்தாவோ இல்ல இந்த மாதிரி கொடுத்தாவோ ஈஸி தான். பட் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து 11th கொஸ்டின் பார்க்க போறோங்க. 11th கொஸ்டின் எப்படி அப்படின்னா இதுக்கு வந்து டைப் 3 குள்ள வரும். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் there are 2 ப்ராப்ளம் ஃபிகர்ஸ். இதுதான் வந்து கொஸ்டின் ஃபிகர். இந்த ரன்லயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த 5ல எது இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணும். அதான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்லயும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா ஒரு 4 கொடுத்துட்டு ஆன்சர் ஃபிகர் 5 கொடுத்திருப்பாங்க, ஃபைண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா 5 கொடுத்துட்டு அதுல வந்து 1 வித்தியாசமா இருக்கும், அதை ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா 2 ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டு அந்த பேட்டர்ன்ல இதுல எங்க இருக்கு அப்படின்னு 1 ஃபைண்ட் பண்ணும். 11th கொஸ்டின் பாருங்க. 1 2 2 1 2 2. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை டாட் இருக்கு? 5 5ன்னு இருக்கு. இதுல பாருங்க 5 டாட் இருக்கு. 1 2 3 4 5. அடுத்து இதுல எவ்வளவு இருக்குங்க? 5. இதுல பாருங்க 1 2 3 4 5 6. அப்ப 6 வருங்களா? வராது. ஏன்னா இங்கேயே 5 5 இருக்கும்போது இங்க 6 வருங்களா? வராது. அடுத்து 1 2 3 4 5 இருக்கு. அப்ப இதுக்கு 5. அடுத்து இதுக்கு பாருங்க 1 2 3 4 5 6. அப்ப 2 6 இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே வராது. ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, there are certain common characteristic properties between two problem figures. இதுல என்ன இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ select a figure from among the answer figures. இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறத நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 4 5க்குள்ள வந்திருந்து இது மட்டும் 6ல இருக்கு அப்படின்னா அதை போய் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா 1.5 மார்க் கோவிந்தா தான். கொஸ்டினை மறுபடியும் நல்லா படிக்கிறேன். 2 இந்த ப்ராப்ளம் ஃபிகர்னு வச்சுக்கோங்க, சிக்கல் புள்ளி வரும். 2 ப்ராப்ளம் ஃபிகருக்கு இடையில் சில பொதுவான பண்புகள் உள்ளன. பண்புகள் உள்ளன. இந்த சிக்கல் புள்ளி விவரங்களில் காட்டப்பட்டுள்ள ஒத்த பண்புகளை காட்டும் பதில் படங்களிலிருந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கும். இது எப்படி இருக்கோ அதைத்தான் நம்ம இங்கிருந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ நம்ம 6 வந்து கை வைக்கவே கூடாது. ஈவன் தோ இந்த இடத்துக்கு ஒரு 6 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இது வித்தியாசமா இருக்குன்னு எடுக்கக்கூடாது. ஸோ டேட்டாவை தெளிவா படிச்சு பார்த்து தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதை மட்டும் ரீசனிங்ல மறந்துடாதீங்க தங்கங்களே. இப்போ நம்ம இந்த டாட்ஸ் வச்சுட்டு நம்ம எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது. உங்க எல்லாத்துக்கும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இப்ப பாருங்க. வெர்டிக்கல் அப்படின்னா இதுக்கு எனக்கு தமிழ்ல தெரியல தங்கங்களே, அது நீங்களே பாத்துங்க. வெர்டிக்கல்னா வி இப்படி இருக்கா, அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா ஹெச் எப்படி இப்படி குறுக்க போதோ அந்த மாதிரி இப்படி போனா அது வந்து ஹரிசாண்டல் லைன். மறுபடியும் சொல்ற பாருங்க, வி வந்து கீழே பார்த்த மாதிரி வருது, அப்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரத வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வெர்டிக்கல். ஹரிசாண்டல் அப்படின்னா ஹெச் வந்து இப்படி போகும், ஸோ இப்படி போறது ஹரிசாண்டல் லைன். இப்படித்தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை வச்சுங்க. ஹெச்சும் கீழே பார்த்த மாதிரி தான் வரும், பட் அந்த குறுக்கு கூட தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆனா வி வந்து கன்ஃபார்ம் கீழே பார்த்த மாதிரி தான் வரும், ஸோ அதனால அது கீழே பார்த்த மாதிரி. ஹெச் இப்படி குறுக்க வருது, ஸோ அதனால வந்துட்டு குறுக்க பார்த்த மாதிரி இருக்கிற ஹரிசாண்டல் லைன். இப்போ இந்த டாட் கவுண்ட் பண்ணி இங்க 5 5ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆனா இங்க 5 5ன்னு 3 இருக்கு. நீ அடுத்து நம்ம வந்து என்ன லாஜிக் இல்லைன்னா பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இது ஒரு பேர், இது ஒரு பேர். இந்த 2 பேரும் எப்படி இருக்குங்க? ஹரிசாண்டலா இருக்கு. சரிங்களா? மூணாவதா ஹரிசாண்டலா தனியா ஒண்ணு இருக்கு. இப்ப அதே மாதிரி செகண்ட் ஃபிகர்ல பாருங்க, இந்த ரெண்டும் ஒரு பேர், இந்த ரெண்டும் ஒரு பேர், ஹரிசாண்டல் பேஸ்ல இருக்கு. இது வந்து ஹரிசாண்டலா தனியா இருக்கு. இப்ப இதே மாதிரி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆப்ஷன்ல ஃபைண்ட் பண்ணணும். இன்னும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா ஹரிசாண்டலா 2 பேர் இருக்கு, தனியா ஒரு டாட். அந்த மாதிரி நம்ம எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஹரிசாண்டலா நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஆனா இந்த கொஸ்டின் ஃபிகர்ல இருக்க மாதிரி இருக்குங்களா? இல்ல, அப்ப இது வராது. அடுத்து செகண்ட் ஃபிகர் பாருங்க, இங்க ஒரு பேர் இருக்கு, இங்க ஒரு பேர் இருக்கு, ஹரிசாண்டலா தனியா ஒரு டாட் இருக்கு. அப்ப இது வருங்களா? வரக்கான பாசிபிலிட்டி உண்டு, அதை லாஸ்ட்ல பாத்துக்கலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, இந்த 5மே தனித்தனியா இருக்கு. அப்ப இது வருங்களா? வரவே வராது. இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். புரிஞ்சிருச்சா இந்த கொஸ்டின் உங்களுக்கு? இப்போ இங்க பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஹரிசாண்டல் வச்சு சொன்னோம், ஏன் இதுல வெர்டிக்கல் வராதா அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நல்லா கவனிங்க. இப்ப இதை வந்து வெர்டிக்கல்னு சொல்லலாம். வெர்டிக்கல்னா எப்படி வருங்க? இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வரும். அடுத்து ஹரிசாண்டல்னா எப்படி வருங்க? இப்படி குறுக்க பார்த்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து நம்ம வெர்டிக்கலா எடுக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் நம்ம இதை வெர்டிக்கல் எடுக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க 2 வெர்டிக்கல் பேர் இருக்கு, ஆனா இங்க ஒரு வெர்டிக்கல் பேர் தான் இருக்கு. அப்படி நம்ம எடுக்க முடியுங்களா? அதுவே ரூல் அவுட் ஆயிடும். அப்படி அது ரூல் அவுட் ஆனாவே இங்க வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் பேர்னு நம்ம கொண்டுட்டே வர முடியாது. ஒன்ல 2ன்னு இருக்கக்கூடாது. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க கொஸ்டின்லங்க? காமன் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பிட்வீன்
2 ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் இந்த ரெண்டுக்குள்ளேயுமே காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 2 சிக்கல் இத ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. புள்ளி விவரங்களுக்கும் இடையில் சில பொதுவான பண்புகள் உள்ளன. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி தான் எடுக்கணுமே தவிர்த்து இதுல 1 இதுல 2 அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கூடாது. அந்த ஒரு புரிதல் இருந்துட்டாவே 1 வராது 4 வராது ஆப்ஷன் 2 தான் வரும்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அண்ட் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுல 2 டாட் அந்த பேர் கிட்ட கிட்ட இருக்கும்போது இங்க 4ல தனித்தனியா இருக்கு. அப்ப இது வரவே வராது. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி 1 2 நம்ம பார்த்தா போதும். அந்த பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஏன் வெர்டிகல் வராதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி சப்போஸ் புரியலனா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா மறுபடியும் கூட நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இங்க வந்து 2 ஹரிசாண்டல் டாட் இருக்கு. மூணாவதா ஹரிசாண்டல் லைன்ல ஒரு டாட் தனியா இருக்கு. அதே மாதிரி இங்க ஹரிசாண்டல் மூணாவதா ஒண்ணு தனியா இருக்கு. 2 ஹரிசாண்டலா இருக்கு. அந்த மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 2ல 2 ஹரிசாண்டல் மூணாவதா ஒண்ணு தனியா இருக்கு. இப்ப அச்சசல் இதே மாதிரி இங்க வந்துருச்சுங்களா? லாஜிக் ஃபினிஷ். இப்ப ஏன் இங்க வந்து வெர்டிகல் வராது அப்படின்னா இத வந்து ஒரு வெர்டிகலா நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இத கூட ஒரு வெர்டிகலா ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு ஒரு வெர்டிகல் எங்க இருக்குங்க? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கிட்ட கிட்ட இத ரெண்டையும் நம்ம வெர்டிகல் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்களேன், இது ஒரு மாதிரியும் இது ஒரு மாதிரியும் இருக்கு. ஆனா क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிருக்காங்க. 2 இடையில் சில பொதுவான பண்புகள். புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 1 வருமா? 1 வராது. 2 மட்டும் தான் வரும். இதே மாதிரி இங்க நம்ம கொண்டு வந்துட்டா போதும். இப்ப தெளிவா புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். இப்ப இதே क्वेश्चனை ஒரு சிம்பிள் லாஜிக் வச்சு நான் சொல்றேன். இது இந்த क्वेश्चனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்ப பாருங்க, இப்படி 2 இங்க பார்த்த மாதிரி இருக்கு. இங்க 2 பார்த்த மாதிரி இருக்கு. இங்க 1 தனியா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி, இந்த 2 இப்படி பார்த்த மாதிரி இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு தான் நான் ஏரோ மார்க் போடுறேன். வேற எல்லாம் ஒண்ணும் காரணம் இல்ல. இங்க 1ல அப்படி இருக்குங்களா? அப்படி இல்ல. இந்த 3 அந்த மாதிரி இருக்கா? 3 அந்த மாதிரி கிடையாது. 4 அந்த மாதிரி இருக்கா? 4 இல்ல. 5 அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா எப்படி இருக்குங்க? 6 டாட் வந்துருது. அப்ப இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இது வருங்களா? இது வராது. அப்ப 2 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இத வச்சு நம்ம இதுதான் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க 2 டாட், இது 2 டாட், இது 1 டாட் தனியா. இது 2 டாட், 2 டாட், 1 டாட் தனியா. அதே மாதிரி இங்க 2 கிட்ட கிட்ட 2 கிட்ட கிட்ட 1 தனியா. இப்படி சிம்பிளா யோசிச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஏன் அந்த ஹரிசாண்டல் வெர்டிகல்னு சொன்னேன் அப்படின்னா அந்த லாஜிக் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்ப இதே மாதிரி இப்ப இன்னொரு கிட்ட கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்துட்டு நம்ம இந்த வந்து சும்மா இப்படி இப்படி நம்ம சால்வ் பண்ண முடியாது. அந்த லாஜிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அதையும் சொல்லிட்டேன், இதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிங்களா? பை பிராக்டிஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்ப சப்போஸ் இந்த 5th ஃபிகர்ல இந்த ஒரு டாட் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாம வந்து 2க்கும் 5க்கும் நம்ம இந்த ஹரிசாண்டலா வெர்டிகலா வச்சுதான் நம்ம பார்த்திருக்கணும். சரிங்களா? 12th கொஸ்டின் பார்ப்பாங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் there are 2 problem figures. 2 ப்ராப்ளம் ஃபிகர் இருக்கு. Followed by 5 answer figures 1 2 3 4 5. There are certain common characteristic properties between the 2 problem figures. இந்த ரெண்டுக்கும் காமனா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். செலக்ட் a figure from among the answer figures which does not shows. இது வந்து நான் டைப் பண்ணாம விட்டேன், சாரி. பிடிஎஃப்ல கரெக்டா இருக்கும், இங்க நான் கவனிக்க மாட்டேன். which shows similar characteristic properties as shown by the problem figures. அதாவது இந்த ரெண்டுலயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குங்களா? அது வந்து இந்த 5ல எது இல்லாம இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இந்த 5ல எது இருக்கு அப்படின்ட்டு, இப்ப எது இல்ல அப்படின்னு பார்க்கணும். அதாவது காட்டாத பதில் படங்களிலிருந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கும். சரிங்களா? இப்ப இதை நல்லா கவனிங்க. 12th கொஸ்டின் இந்த டயகனலா பாருங்களேன், இந்த 3 ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த டயகனல் 3 ஒரே மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த 3 ஒரே மாதிரியே இருக்கு. அடுத்து செகண்ட்ல பாருங்க, இந்த 3 ஒரே மாதிரியே இருக்கு. அடுத்து தேர்ட்ல பாருங்க, இந்த 3 ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து 4th பாருங்க, இப்போ இது இது இங்க வேற வந்துருது, இது இது இங்க வேற வந்துருது. அப்போ 5th பாருங்க, இந்த 3 ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இங்க நம்மளுக்கு இயல்பா வர டவுட் வந்து 1ல இப்படி இருக்கு, 1ல இப்படி இருக்கு. ஆனா இதுல இந்த மாதிரி 3 வந்துட்டு 1 இப்படி வரலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வரலாம். எங்க என்ன சொல்லியிருக்காங்க? certain common characteristics properties between the 2 problem figures. அதைத்தான் சொல்றாங்க. ஒத்த பண்புகள் பண்புகளை. ஓகேங்களா? இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். டயகனலா 2 பக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க டயகனலா வருது. புரிஞ்சுதுங்களா? இந்த 1 மட்டும் டயகனலா வரல, இது எல்லாமே இப்படி டயகனலா வருது. இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி இந்த 3 இருக்கும்போது மேட்ச் ஆயிக்குது. இது மட்டும் மேட்ச் ஆகல. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பார்ப்போங்க. 13வது கொஸ்டின் இந்த 2 ப்ராப்ளம் ஃபிகர்ஸ்க்கும் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸோ ப்ராப்பர்ட்டிஸோ இருக்கும். அது வந்து இந்த ஃபிகர்ல எது ஃபாலோ ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. காட்டாத பதில் படங்களிலிருந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கவும். சரிங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ஃபிகரை கவனிங்க. அதுல இருந்து எது வராது அப்படின்னு ஃபைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாருங்க. இன்னும் எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸா இருக்கும்.
கொஷின் ஃபிகர்ல ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இது ஆஸ் யூஷுவல் சேம் ஜியோமெட்ரி ஃபிகர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்க 1 2 3 3 இருக்கு. இதுல கீழே வரும்போது அந்த உள்ள இருக்கிற 2 அப்படியே சின்னதா வந்துடும். அப்ப இங்க 2 அப்படின்னு மாறிடுது. அந்த வெளியில இருக்கிற 1 வந்து போயிடுது. அடுத்து இங்க பாருங்க 1 2 3 இருக்கு. அந்த பாருங்க இப்ப நான் கீழே வரும்போது என்ன வந்துருதுங்க, அந்த வெளியில இருக்கிறதும் வெளியில பக்கத்துல இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அது வந்து இங்க வந்துருது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது போயிடுது. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க 3 இங்க 2 இங்க 3 இங்க 2 இதுல அந்த வெளியில இருக்கிற அந்த பெரிய படம் வந்து கட் ஆயிடுது. இதுல வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன அந்த லாஸ்டா இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபிகர் வந்து கட் ஆயிடுது. இப்ப அதே மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஃபிகர்ஸே தான் இதுலயும் இருக்கு. ஃபிகர்லாம் எதுவுமே மாறல. அதே மாதிரி இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 3 ஃபிகர் ஃபாலோ ஆகுது. அதுக்கு உள்ள இருக்கிற அந்த அதாவது இந்த வெளியில இருக்கிறதும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதும் வந்துருது. அப்ப இது வருங்களா? தாராளமா வரும். அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க, வெளியில பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்து உள்ளுக்குள்ள 2 இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற 2 அப்படியே இருக்கு. அப்ப இது வருங்களா? தாராளமா வரும். அடுத்த தேர்ட் ஃபிகர் பாருங்க, வெளியில ஃபிகர் 1 2 3 இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற 2 அப்படியே வருதுங்களா? அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து ஃபோர்த் பாருங்க, 3 ஃபிகர் இருக்கு. உள்ளுக்குள்ள அடுத்து கீழே இருக்கிற பாருங்க ட்ரையாங்கிள் இருக்கு. பாத்தீங்களா? அதாவது இந்த 3லயும் இல்லாத ஒண்ணு புதுசா இங்க வந்திருக்கு. அப்ப எது ஆன்சருங்க? இதுதான். இந்த ஃபோர்த் ஒன் தான் வராது. ஃபிஃப்த் ஒன்னையும் பார்த்துடலாம். இங்க உள்ள 3 ஃபிகர் இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெளியும் இதுவும் மட்டும் தான் இதுல இருக்கு. அப்ப இதுவும் வரும். அப்ப ஃபோர்த் ஒன் மட்டும் தான் வராது. நான் எதுவும் குழப்பி விட்டேனா? இல்ல. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபிகர்ல இங்க 3 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கிற இந்த 2 ஃபிகரும் இங்க சின்னதாய் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி செகண்ட் ஃபிகர்ல இங்க 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற 2 ஃபிகர் அதாவது வெளியில இருக்கிறதும் அந்த வெளியில செகண்டா இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் இங்க வந்திருக்கு. மொத்தத்துல இதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் இங்க இருக்கு. இதுல என்ன இருக்கோ அதுலதான் இந்த 2 இருக்கு. அப்ப அதே மாதிரி பேட்டர்ன் உள்ளது இங்க நம்ம பார்க்கும்போது ஃபோர்த் ஒன்ல சம்மந்தமே இல்லாம இந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இந்த 3லயும் இல்லாத ஒண்ணு இங்க வந்திருக்கு. அப்ப ஃபோர்த் ஒன் வராது. இந்த 4ம் கரெக்டா ஃபாலோ ஆகும். சரிங்களா? இதுல நம்ம உன்னிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல வந்து வெளியே இதுல வந்து உள்ள அதெல்லாம் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரிதான் இதுல ஒரு சிலது உள்ள ஒரு சிலது வெளியே, உள்ள வெளியேன்னு கட்டா இருக்கும். ஆனா இதுல பாருங்க இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இதுக்குள்ள இல்லாதது அப்படியே வந்திருக்கு. ஆனா மிச்சத்துல இதுல இந்த ரெண்டுலயுமே காமனா 2 இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கொஸ்டினுக்கு 4 தான் ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. In each of the following questions there are 2 problem figures followed by 5 answer figures. There are certain common characteristic properties between the 2 problem figures. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு common characteristic properties இருக்கும். Select a figure from the among the 5 answer figures which shows similar characteristic properties as shown by the problem figures. இதுல என்ன இருக்கோ அதே போல இந்த 1 2 3 4 5ல எது இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப பாருங்க, கொடுத்திருக்கிற 2 ஃபிகருமே வந்துட்டு வேற வேற இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபிகர் வச்சு மூவ் பண்ண முடியாது. அடுத்து வேற ஏதாச்சும் 2 காமனா இருக்கான்னு பார்க்குறோம். இங்க வந்து எத்தனை லைன்ஸ் வச்சு பார்க்கலாம். 1 2 லைன் இருக்கு. இந்த பக்கம் 1 இருக்கு. ஆனா இங்க பாருங்க 1 2 இருக்கு. இங்க 1 2 3 இருக்கு. சரி, நான் எழுதுறேன். 2 1 2 3 இருக்கு. இந்த ரெண்டுக்குமே ஏதோ இடிக்குது. ஏன்னா இங்க ஒரு டிஃபரன்ஸ் வரும், இங்க வந்துட்டு இங்க ஒரு டிஃபரன்ஸ் வரும். இப்ப அந்த மாதிரி பார்க்கலாம். 1 2 1 2 3 இருக்கு. 2 3. அடுத்து பாருங்க 1 2 3 1 இருக்கு. 3 1 இருக்கு. 1 2 3 1 2 3 4 இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 1 2 3 1 2 3 3 3 இருக்கு. 1 2 3 1 2 3 4 இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் பாருங்களேன், இது 1 இது வந்து 1 இது 1 இது 0 இது 1. இப்ப கிட்டத்தட்ட இந்த 4 ஒரே மாதிரியே இருக்கு. இப்போ இந்த 4ம் ஒரு மாதிரி இருக்கு. இது மட்டும் தனியா இருக்குன்னு இதை கொண்டு இதை ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்ள 1 நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இங்க ஏதாச்சும் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ இந்த லைன்ஸை வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து என்னன்னு பார்க்கும்போது பே யுவர் அட்டென்ஷன். இது வெர்டிக்கல் லைன். ஆனா ஹரிசாண்டல் லைன்ஸ், அதாவது இப்படி இதுதானே ஹரிசாண்டல் லைனுங்க. இதெல்லாம் பாருங்க ஒன்னோட ஒன்று சேரல. அப்ப அதே மாதிரி இதுல பாருங்க, இதுல வெர்டிக்கல் லைன் இருக்கு. இதுல இந்த ஹரிசாண்டல் லைன்ல குறுக்க வர லைன்ல ஒன்னோட ஒன்று சேரவில்லை. இப்ப அதே மாதிரி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்க எடுத்தோடனே ஒரு லைன் சேர்ந்துருது. அப்ப இது வருங்களா? வராது. அடுத்த செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இங்க ஒரு லைன் இப்படி வந்துருது. அப்ப அது வருங்களா? வராது. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, வெர்டிக்கல் லைன் அழகா வருது. ஆனா ஹரிசாண்டல் லைன் எதுவுமே சேரல. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி இது வருது. அண்ட் இதுல பாருங்க, இங்க ஒரு லைன்
ஹரிசாண்டல் ஜாயின் ஆகுது, இதுவும் வராது. இதில் 2 ஜாயின் ஆகுது, அப்போ இதுவும் வராது. ஸோ இப்படி சிம்பிளாக கொடுத்து கூட நம்மள கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். என்ன எப்படி லாஜிக்குங்க, இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கு, ஹரிசாண்டல் லைன் ஒன்னோட ஒன்று சேரவே இல்லை. அதே மாதிரி இதுலேயும் ஒரு வெர்டிக்கல் லைன், அதை ஜாயின் ஆகிற ஹரிசாண்டல் லைன் எதுவுமே சேரல, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதே போல் இதுலேயும் வெர்டிக்கல் லைன் வருது, அதை ஜாயின் ஆகிற ஹரிசாண்டல் லைன்ஸ் எதுவுமே ஜாயின் ஆகலை. அதுதான் லாஜிக். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டாபிக்கோட லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். இப்போ டேட்டா படிங்க. There are 2 problem figures followed by 5 answer figures. There are certain common characteristics and properties between 2 problem figures. Select the figure from among the 5. இந்த ரெண்டுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி இந்த 5ல் எது ஃபாலோ ஆகுதோ அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிமிலர் கேரக்டரிஸ்டிக் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் ஷோன் பை த ப்ராப்ளம் ஃபிகர்ஸ். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின், நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கொஸ்டின் ஃபிகர் பாருங்க. 1 2 3 ஃபிகர் இருக்கு. இதுல 1 2 3 ஃபிகர் இருக்கு. இந்த 2 ஃபிகர்லயும் என்ன காமனா இருக்குங்க? சர்க்கிள் ஒன்று காமனா இருக்கு, ஆனா வெளியே உள்ள அப்படின்னு இருக்கு. ஆனா மொத்தத்துல ஒரு சர்க்கிள் காமனா இருக்கு. சரிங்களா? மிச்ச ரெண்டும் வேற ஃபிகரா இருக்கு. இப்போ அதே மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குங்க? ஒரு சர்க்கிள் இருக்கு, 2 வேற ஃபிகர் இருக்கு. ஓகே, கரெக்ட். அடுத்த செகண்ட்ல பாருங்க, ஒரு சர்க்கிள் 2 வேற ஃபிகர். சூப்பர். அடுத்த தேர்ட்ல பாருங்க, ஒரு சர்க்கிள், வெளியில ஒரு சர்க்கிள், உள்ளுக்குள்ள வேற ஷேப் அண்ட் உள்ளுக்குள்ள ஒரு சர்க்கிள். தேர்ட் ஒன் வருங்களா? வராது. அடுத்து பாருங்க, ஃபோர்த் ஒன்ல வெளியில ஒரு சர்க்கிள், உள்ளுக்குள்ள வேற வேற ஃபிகர். அப்புறம் இதுவும் வரும். அப்ப ஃபிஃப்த் ஒன் பாருங்க, 3மே வேற வேற. அப்ப இதுவும் வரும். எது வராதுன்னு கேட்டிருந்தா நம்ம ஆன்சரா வந்து 3 சொல்லலாம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? இது மாதிரியே இங்க எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 4 வந்து ஒரே மாதிரியே இருக்கு. இந்த லாஜிக்கை விட்டுட்டு நம்ம வேற லாஜிக் எடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன லாஜிக் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் கொடுத்திருந்தாவே அந்த சைட்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள இருக்கிற ஸ்கொயருக்கு எத்தனை சைடு இருக்குங்க? 4 சைடு இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு எவ்வளவு இருக்குங்க? 3 இருக்கும். சர்க்கிளுக்கு சைட்ஸே கிடையாது, ஸோ அதை நம்ம விட்டுடலாம். அடுத்தது இது வந்துட்டு 1 2 3 4 5 6 ஹெக்ஸகனல் 6 இருக்கு. ஹெக்ஸ் 6, நான் இப்படித்தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஹெக்ஸகனல் 6, அந்த மாதிரி அந்த உச்சரிப்பு தன்மை ஒரே மாதிரி வருது பாத்தீங்களா? அது இது வந்து எனக்கு தெரியல. 1 2 3 4 5 இருக்கு. நல்லா கவனிங்க. 4 3 6 5. அப்ப ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸுங்க? 1 டிஃபரன்ஸ். இப்ப அதே மாதிரி எங்க இருக்குன்னு நம்ம பாத்திரலாமா? இது பாருங்க, உள்ளுக்குள்ள 4 இருக்கு, வெளியில 4 இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. அடுத்து பாருங்க, வெளியில 1 2 3 4 5 6 இருக்கு, உள்ளுக்குள்ள 4 இருக்கு. 2 டிஃபரன்ஸ் வரும். இது வருங்களா? வராது. அடுத்து தேர்ட் ஒன் ஆப்வியஸா வராது. ஏன்னா 2 1 மட்டும் தான் இருக்கு, அது வரவே வராது. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. தலைவர் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன்று பார்த்துடலாம். 1 2 3 4 5 1 2 3 5 3க்கும் 2 டிஃபரன்ஸ் வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். சரிங்களா? இதை தெளிவா ஒரு தடவை சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. 2 ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2லயும் சர்க்கிள் வந்து காமனா இருக்கு, உள்ள வெளியே இருக்கு, அது ஓகே. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள 2 டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் 2லயும் இருக்கு. இப்போ இதே மாதிரி இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கும்போது, தேர்ட்ல ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் இருக்கு, 2 சர்க்கிள் வருது, நம்ம அதை விட்டுறோம். மிச்சம் 1 2 4 5 ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அந்த பேஸ் பண்ணி எடுக்காம அடுத்து வந்து அதனோட சைட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதை தாண்டி இங்க வேற எந்த லாஜிக்கும் ஃபாலோ ஆக போறது இல்லை. சைட்ஸை பார்க்கும்போது 1 2 3 4 சைடுனா தெரியுமில்லைங்க எத்தனை சைடு இருக்குன்னு. இதுக்கு 3 இருக்கு. அப்ப 4 3, இதுல வந்து 6 5 இருக்கு. அதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இந்த வெளியில இருக்கிறத விட உள்ளுக்குள்ள 1 மைனஸ் ஆகுது. அந்த மாதிரி எது இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் 4 மட்டும் தான் கரெக்டா வருது. 6 5, வெளியில இருக்கிறதுக்கு 6, உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு 5, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1. அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ தலைவர் பெர்மிட்டேஷன் எடுத்துட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சாயந்தரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு 8 மணி வரைக்கும் ஓகேன்னா அப்லோட் பண்ணிடுவேன். 8 மணிக்கு மேலேனா அது கரெக்டாக இருக்காது. இல்லைன்னா ஒரு 9 மணிக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் கன்ஃபார்ம் வந்துடும். சரிங்களா? 30 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதில் அந்த சர்க்குலர் பெர்மிட்டேஷன் அந்த தேவையில்லாத அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா 3 மணி நேரம் 180 நிமிஷம் 200 கொஷின் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. நான் ஏதோ மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லாதனால சரி ரீசனிங் வச்சிருக்காங்க, மெயின்ஸ் ஒரு 3.5 மணி நேரம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா 3 மணி நேரம் தான் அப்படின்னு தெளிவாவே சொல்லிட்டாங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு 3 ஹார்ஸ் டைம்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன் ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த எல்லா டைப்ஸும் கவர் பண்ணதான் அதுல இருக்க போது. ரொம்ப பெரிய விஷயமா இல்லை, ஈஸியா பார்த்துடலாம். பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் பெர்மிட்டேஷன் ஒரு வீடியோவும் காம்பினேஷன் ஒரு வீடியோவும்
தெளிவாக இருக்கும். அழகாக எடுத்துடுறேன். December 31க்குள்ளே எல்லா வீடியோஸும் முடிச்சிருவேன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். எனக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் முடிச்சிட்டாவே பெரிய இது முடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் விஷுவல் ரீசனிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் கம்ப்ளீஷன் இருக்கும். அது ரெண்டுமே ஈஸி தான். அந்த விஷுவல் ரீசனிங்கே வந்துட்டு கவுண்டிங் ஃபிகர்ஸ் மட்டும் இருந்துட்டா நாட் பேட், ஈஸியாக பண்ணிடலாம். வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னாச்சா கொஞ்சம் எடுக்கணும், பார்த்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பெர்முடேஷன் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி சாயந்தரம் இல்லைன்னா நாளை காலையில் கன்ஃபார்ம் வந்துடும். டேக் கேர், பை பாய்.